இப்போ ஓபிஎஸ் ரெடின்னு சொன்ன உடனே இவர் பதட்டம் ஆயிட்டாரு இபிஎஸ். இது பேர் எதுக்கு சம்மந்தம் இல்லாம ரெடிங்கிறாருன்னு ஒரு பதட்டம் வருது இபிஎஸ்க்கு. வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு பதறாரு. ஆனா பிஜேபி எப்படி சார் நினைக்குது? இபிஎஸ் விடுங்க, பிஜேபி வேணும்னு நினைக்குதா வேணாம்னு நினைக்குதா ஓபிஎஸ்? பிஜேபி வேணாம்னு நினைக்குதுங்க. பிஜேபி எந்த முயற்சி எடுத்திருக்கு ஓபிஎஸ் கொண்டு வருவதற்கு இது வரைக்கும்? பிரைம் மினிஸ்டர் பார்க்க வச்சிருக்கா? இவர் தானே போய் அமித்ஷாவை பார்த்தாரு. இவரை பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாதுன்னு சொன்ன பிறகு இவர் கோவச்சுக்கிட்டு நான் கூட்டணி விட்டு வெளியே வரேன்னு சொன்னவர் செவனேன்னு சென்னையில் உட்காந்துருக்கணுமா இல்லையா? வந்த அமித்ஷால இவரை போய் ஓபிஎஸ் போய் தேடி போய் பார்த்துருக்கணும். அப்பதானே ஓபிஎஸ்க்கு மதிப்பு. இவர் தானே போய் பார்த்தாரு அங்க போய். அப்ப இவருக்கு என்ன மதிப்பு இருக்கு? அப்ப யாரு பிஜேபிக்கு அடிமையா இருப்பதில் எடப்பாடி தான் சிறந்த அடிமையா, இல்ல ஓபிஎஸ் சிறந்த அடிமையா, இல்ல டிடிவி தினகரன் சிறந்த அடிமையா, இல்ல சசிகலா சிறந்த அடிமையா என்ற போட்டி வரும் பொழுது இந்த அடிமைகளுக்கு எப்படி மக்கள் வாக்களிப்பார்கள்? அதுக்கு டைரக்டா சங்கிக்கே ஓட்டு போட்டுடலாம்ல. சரி, இப்ப ஓபிஎஸ் நிலைமை என்ன சார்? பிஜேபி கூட்டணியில இடம் கிடையாது. திமுகவோட போனாலுமே இவருடைய ஒரு 3 முறை அதிமுகவின் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் திமுகவுக்கும் உதயசூரியனுக்கும் போவாராங்கிற ஒரு கேள்வியும் வருது. இப்ப என்னதான் முடிவு? திமுக சேர்ந்துருவாரா? ஏன்னா தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்ட்டாரு. அப்ப திமுக சேர்ந்துருவாரா? சேர்ந்து உதயசூரியன் சேர்ந்து நிற்பாரா? அது தெரியல. திமுக சேர போறாரா, திமுகவுடைய கூட்டணியில சேர போறாரா, இல்ல சுயேட்சையா 234 தொகுதியிலையும் களமிறங்க போறாரா, இல்ல என்னன்றது நம்மளுக்கு தெரியலையே. அவர் எப்படி என்ன பண்ண போறாருன்னு. அவர் இன்னமும் பிஜேபி நம்பிட்டு தானே இருக்காரு. பிஜேபி நம்பினவர்கள் நட்டாத்தில் தான் போவார்கள் என்பது அவருக்கு இன்னமும் தெரியாம தானே இருக்கு. அதனால ஓபிஎஸ் இனிமேல் ஒரு பேசக்கூடிய சப்ஜெக்டே இல்லை. அவர் அவர்தான் he has to be discounted once for all for தமிழ்நாடு எலெக்ஷன், தமிழ்நாடு பாலிடிக்ஸ்.